தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விதத்துல, வசனம் சொல்லுகிற விதத்துல, அல்லது என்னை குறித்த தேவனுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணத்துக்கேற்ற விதத்துல வாழ்க்கை மாறி இருக்கா என்று பார்க்கணும். அப்படி மாறவில்லை என்றால் இன்னும் நான் ஏதே ஒரு பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். சரீர பிரகாரமா ஆரோக்கியமா இருக்கணும், அதே நேரத்தில் மன ரீதியிலையும் ஆரோக்கியமா இருக்கணும். அப்படி சரீர பிரகாரமாக மன ரீதியாக ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானுடைய ஆதிக்கம் இருக்கிறத மாதிரி நான் அங்கீகரிச்சே இருக்கணும். வெற்றியை பேசுங்க, வெற்றியை கேளுங்க, வெற்றியை சிந்திங்க, ஜெயத்தை கேளுங்க, ஜெயத்தை சிந்திச்சிங்கன்னா உங்களை காப்பார். காக்கிறது மட்டுமல்ல, கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்ப்பார். அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். இருக்கிற நிலையிலிருந்து நீங்க வெளியே வரணும், முன்னேறி போறோம்னா இந்த நிலையில வாழக்கூடாதுன்ற சலிப்பு விரக்தி இருக்கணும். வாழ்க்கை குறித்து விரக்தி இருக்க கூடாதுங்க, உங்க நிலையை குறித்து விரக்தி இருக்கு. இந்த நிலையில வாழக்கூடாதுன்னு விரக்தி இருக்கணும், ஒரு சலிப்பு இருக்கணும். சலிப்பு இருந்தா தான் அதை விட்டு நீங்க வெளியே போக முடியும். தேவன் சகல சிறையிருப்பையும் திருப்புகிறவர்னு பேசி வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்த நம்முடைய பாவத்தின் மூலமாக, சாபத்தின் மூலமாக, அல்லது நம்முடைய தவறுதலினாலே நம்முடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு மறுசீரமைப்பு பண்ணி கொடுக்க விரும்புகிறார். இருந்த நிலையை பார்க்கலாம் மேலான ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போக விரும்புகிறார். அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகப்பட வேண்டும் என்றால் தேவன் இதை குறித்து சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் ஒரு மாற்ற விருப்பமுள்ளவராயிருக்கிறார் குறித்து அறிவு உண்டாகணும். ஏசாயா 5 சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் என்கிறார். சில காரியத்தை குறித்து அறிவில்லாதனால, தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவில்லாதனால, வெளிச்சம் இல்லாதனால அநேக மக்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப துரதிருஷ்டவசமான காரியம் என்னதென்றால், அநேக மக்கள் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன் என்று தெரியாமலே சிறைப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, அவனை பார்க்க நல்லா தானே இருக்கேன், இவனை பார்த்து நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே தங்களை ஒப்பிட்டு கொண்டு தங்களை மெச்சித்துக் கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்களை அறிவாளி என்று வேதம் சொல்லலை. நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கா, மேலானதா இருக்கா என்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அந்த காரியங்களை நாம் ஒப்பிட வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற விதத்துல, வசனம் சொல்லுகிற விதத்துல, அல்லது என்னை குறித்த தேவனுடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணத்துக்கேற்ற விதத்துல வாழ்க்கை மாறி இருக்கா என்று பார்க்கணும். அப்படி மாறவில்லை என்றால் இன்னும் நான் ஏதே ஒரு பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். தேவனுடைய விருப்பம் என்னதென்றால் இந்த வார்த்தையில நம்மை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த விதத்தில் வாழணும். அதான் நம்மை குறித்த தேவனுடைய சுத்தம். அதற்கு முக்கியம் என்னதென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து, சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டது மட்டுமல்ல, நம்மை இழந்ததையும் திருப்பி கொடுக்கிறார். சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வராருனார், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டது மட்டுமல்ல, பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து முன்னாடி இருந்த நிலையை பார்க்கல மேலான உயர்ந்த நிலை கொண்டு போக விரும்புகிறார். எரேமியா திருப்புவோம், எரேமியா 30 திருப்புவோம். எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணின்னு இருக்கு. ஆங்கில பைபிள்ல ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த் இருக்கு. உன்னுடைய ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுவேங்கிறார். உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லலை, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறான்னு சொல்லும் பொழுது சரீரத்தில் வியாதி இருந்தது, அந்த வியாதியிலிருந்து இப்போ நான் விடுதலையாகி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு மட்டும் கிடையாது. ஆரோக்கியம் சொல்லும் பொழுது, ஹெல்த்துன்னு சொல்லும் பொழுது சரீர பிரகாரமாக, மன ரீதியில், சோசியலா, சமுதாய ரீதியில் விடுதலையோடு வாழ்வது தான் வேற ஆரோக்கியம்னு சொல்லுகிறது. சரீர பிரகாரமாக ஆரோக்கியம் வாழ்கிறது மட்டுமல்ல, மன ரீதியிலையும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதே போல இந்த சமுதாயத்திலையும் ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்படி சரீர பிரகாரமாக, மன ரீதியில், சமுதாயத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் விடுதலையோடு இருப்பது. நான் உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுதலைக்கு உண்டாக்குவேன் என்று அர்த்தம். அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். சரீர பிரகாரமாக சுகம் மட்டுமல்ல, மனதில் சுகம்,
சமுதாயத்திலேயே ஒரு டிக்னிட்டி, ஒரு கண்ணியம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணுகிறார். விடுதலைன்னு சொல்லும் பொழுது, ஃப்ரீடம் சொல்லும் பொழுது, நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியும், நினைக்கிறத செய்ய முடியும், நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போக முடியும். இப்போ சரீரப்பிரகமாக உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு காலில் ஒரு பலவீனம் இருக்குது, முட்டு வலின்னு வச்சுங்களேன். முட்டு வலின்னு நினச்சிங்கன்னா அந்த அவ்வளோ தூரம் நடந்துட்டு போகணும்னு நினச்சோம்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா, கால் வந்து உங்களுக்கு போக வேணான்னு சொல்லுது. அவ்வளோ தூரம் இதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லும். அப்படின்னா அது விடுதலையான வாழ்க்கையானு கேட்டால் விடுதலையான வாழ்க்கை கிடையாது. எல்லா ரீதியிலையும், மன ரீதியிலையும் சில மக்கள் காயப்பட்டிருக்கும் பொழுது அநேக மக்களை சந்திக்க மாட்டாங்க. காயப்பட்ட மக்கள் அநேக இடத்தை சந்திக்க மாட்டாங்க. ஒரு தங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்வார்கள். சமுதாயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. சமுதாயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் நம்மால் ஏற்பட முடியும் என்கிறத விசுவாசம் உங்களுக்கு இருக்காது. அதனால கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அந்த கான்டெக்ட் முக்கியம். ஆரோக்கியம் வர பண்ணி சொல்லும்போது வெறும் சரீரப்பிரகாரம் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாது. ஏனென்றால் பின்னணி பற்றி பேசுறது, உன்னை விசாரிப்பற்ற சீயன் ஒன்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பேரட்டபடியால், உன்னை கேவலமாக பேசினபடியினால், உன்னை ரொம்ப கீழாக மதித்தபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணிங்கிறாரு. வெறும் சரீரப்பரமான ஹெல்த் மட்டும் கிடையாது. ஆனால் சரீரப்பரமாக ஆரோக்கியம் உள்ளடக்கி இருக்குன்னா ஆரோக்கியம் உள்ளடக்கி இருக்கிறது. இப்போ ஹெல்த்ன்னு சொல்லும் பொழுது சரீரப்பிரகாரமாக, மன ரீதியில், சமுதாயத்தில் விடுதலையோடு வாழ்வது. அப்புறம் சொல்றார், உன் காயங்களை ஆற்றுவேன் இருக்கு. ஆங்கில பைபிள் ஐ வில் ஹீல் யுவர் wounds இருக்கு. உன்னுடைய காயங்களை நான் ஹீல் பண்ணுவேங்கிறார். ஹீல் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற காயங்களை மட்டுமல்ல, மனதில் ஏற்படுகிற காயங்களையும் அவர் வந்து சுகமாக்குகிறார். சரீரத்தில் ஏற்படுகிற காயம் கட்டாயம் ஆறணும். ஆறும்படியாக கர்த்தர் வந்து சரீரத்தை வச்சிருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் மனதில் ஏற்படுகிற காயம், மற்ற மக்கள் நம்மை பேசின பேச்சுகள், வார்த்தைகள், நம்மை அவமானப்படுத்துவதற்காக அவர்கள் பேசின வார்த்தைகள் மனதில் என்றைக்குமே காயமாக இருந்தது என்றால் அது நம்மை முன்னேறி விடாது. மனதில் ஏற்படுகிற காயம், மனதில் ஏற்படுகிற அவச்சொற்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டி உங்களை முன்னேறி போகாத அளவுக்கு அப்படியே சிறைப்படுத்தி வச்சிடும். அதுதான் கர்த்தர் சொல்றார், உன்னை சரீரத்தில், மன ரீதியில், சமுதாயத்தில் ஒரு ஹெல்த்தை கொண்டு வரது மட்டுமல்ல, உன் மனதில் ஏற்படுகிற காயங்களை நான் சுகமாக்குறேங்கிறாரு. அது கர்த்தருடைய விருப்பம். ஐ வில் ஹீல் யுவர் wounds, உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் காயப்பட்டிருக்கான்னு கேட்டால் ரொம்ப பேர் காயப்பட்டிருக்காது. கீழே விழுந்தீங்க, ஒரு காயம் வந்திருக்கு, இந்த பாஸ்டர் எனக்கு வசனம் புத்துக்கொள்ளி எனக்கு காயமே இல்லையே இன்னும் கேட்கலாம். ஆனால் மனதில் எல்லாருக்கும் காயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே காயம். சரீரப்பிரகாரம் காயம்னு சொல்லும் பொழுது நிறைய மக்கள் அதில் உட்பட மாட்டாங்க. ஆனால் மனதில் ஏற்படுகிற காயம் வரும் பொழுது எல்லா மக்களும் அதில் உட்பட்டிருக்காங்க. அந்த காயத்தையும் கர்த்தர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த்துங்கிறாரு, ஐ வில் ஹீல் யுவர் woundsங்கிறார். காயன்னு சொல்றாரு. காயன்னு சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக நம்மளோட வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும்பொழுது தான் காயங்கள் உண்டாகும். ஏதோ ஒரு மனிதன் ஒரு முறை அவங்கள பார்த்து பேசிட்டான், போகும்போது ஒருத்தன் போகிறான், என்னையா சொல்லிட்டு வந்துட்டியாங்கிறான். ஒன்று ஐயோ உனக்கு நம்ம காயப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லிட்டு வேண்டியன்னு என்ன அர்த்தம்? திரும்பி போக மாட்டானான்னு அர்த்தம். 1000 அர்த்தம் இருக்கு. அவன் சொல்றது நம்ம காயம் ஏற்படாது. நம் நேசிக்கக்கூடியவர்கள், நம்முடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது தொடர்ச்சியாக அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்மை காயத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படி காயப்படுகிறோம் என்றால் முன்னேறி போக முடியாது, வெற்றி பெற முடியாது. ஒரு இடத்துல அப்படியே முடங்கி போய்விடுவோம். அது நமக்கு தெய்வ சித்தம் இல்லை. அதனால தான் ஒரு காயங்களை ஆற்றுவேன்னு சொல்றார். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னை தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால். தள்ளுண்டவள் சொன்னோம்னா ரொம்ப அற்பமா பார்க்கறது, கீழே பார்க்கறது, எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பார்க்கறது. அப்படிப்பட்ட சொல்லி பேரிட்டபடினால் உன்னை சுகமாக்குறேங்கிறாரு. ஏசையா திருப்புவோம். ஏசையா 62 திருப்புவோம். இது வெறும் ரெஸ்டோரேஷன் சொல்லும் பொழுது சரீர பிரகாரம் மட்டும் இல்லைங்க. அதனால தான் சகல சிறையிருப்பை திருப்புவார்னு சொன்னேன்.
இதுல எல்லா பகுதியும் கவர் பண்ணுவோம். ஏசாயா 62:2, ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அங்கே சொன்னாரு, உன்னை தள்ளுண்டவள் என்று சொன்னாங்க, விசாரிப்பட்டவள் சொன்னாங்கிறாரு. இங்கே சொல்றாரு, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்ட. உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாது. நான் உனக்கு ஒரு புதிய பேர் வைக்கிறேங்கிறார். தள்ளுண்டவள் இகழ்ந்தவள் என்று சொல்லி உன்னை காயப்படுத்தணும், மத்தியில உன்னை உயர்த்தி உன்னை மேலே வைக்கிறேன்னு சொல்றாரு. அது கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. மனிதன் சொன்ன வார்த்தை நம்மை காயப்படுத்துகிறது, அப்படித்தானே? மனிதன் சொல்லுகிற வார்த்தையை காட்டிலும் கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேங்கிறார். உன்னை எப்சிபா என்று சொல்றேன். எப்சிபா என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறான்னு அர்த்தம். பியூலா என்றால் உன் தேசம் வாழ்க்கைப்படும், நீ கைவிடப்பட்டவள் தள்ளப்பட்டவன்கிற பேர் உனக்கு இருக்காதுன்னாரு. இல்லை கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் சில வார்த்தைகள் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய காயத்தை ஆற்றுகிறது மட்டுமல்ல, நம்முடைய மனதில் ஏற்படுகிற கீழான எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுன்னு இருக்கு. மனதில் சோர்வடைஞ்சிட்டீங்க, மனதில் காயப்பட்டீங்க, மற்றவர்கள் பேசின வார்த்தைகள் இவெல்லாம் ஒரு ஆளா கீழான சொன்ன வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துகிறது என்றால் நம்மை முன்னேற விடாது, நம்மை தலை தூங்க பண்ணாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வாக்கு தத்துவம் சொல்றாரு, இனி யாருமே உன்னை தள்ளுண்டவள் கைவிடப்பட்டவள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உன் மேலே பிரியமா இருக்கிறார். சில மனிதன் நம்ம மேலே பிரியமா இல்லாதனால தான் சில வார்த்தைகளை சொல்றான். மனிதன் என்ன சொன்னா ஏது சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் தள்ளுண்டவள் கிடையாது. நான் கர்த்தரால் என் வாழ்க்கைப்படும் சொல்லும் பொழுது என் வாழ்க்கை மறுசீரமைக்கப்படும்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? சுகமாகணும், ஆரோக்கியமாகணும், சுகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை மனதில் நிறுத்தணும். நமக்கு ஒரு தேவனுடைய சித்தம்ங்கிறது சுகமாகணும், ஆரோக்கியமாகணும். ஏதோ வியாதி வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க வியாதியில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. சுகமாகணும், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும், அதான் அந்த அமைக்கு ஒரு தேவனுடைய சித்தம். அப்படி சுகத்தில் வாழ வேண்டும் என்றால் அது சுகம் மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் கவனிச்சுட்டு வாங்க. சுகத்தில் வாழ வேண்டும், சுகத்தில் ஒரு ரெஸ்டரேஷன் ஏற்பட வேண்டும் என்றால் அதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தேடி பார்க்கணும். நீங்கள் தேடி பார்க்கணும், அந்த வார்த்தையில் நீங்கள் தொடர்ந்து நிற்கணும். கேட்கறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகிற வரை அந்த வார்த்தையில தொடர்ந்து நிற்கணும். ஏசாயா 50 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமானன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியும், அவர் தாமே தமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 பிரசன்ட் டென்ஸா சொல்லுது. 1 பேதுரு 2:24 ஃபாஸ்ட் டென்ஸா சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? சுகம்ங்கிறது தேவன் நம்ம கொடுத்துருக்க வாக்கு தத்துவம். எந்த ஒரு காரியமா தான் சரி, அதை குறித்து தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தேடி பார்க்கணும். கடைசியில் ஆராதனை முடியும் போது நம்ம சபையில் சொல்ற கிடையாது, பொறுமா சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நோய்களை எல்லாம் சுகமாக்கி இருக்கிறார். இது ரொம்ப சாதாரணமா இருக்கு, தெரியுமே. அதில் தான் நிற்கிறது கிடையாது. வசனம் தெரிகிறது மட்டுமல்ல, அந்த வசனத்தில் வாழ்நாள் முழுவதும் விடாப்படியா நிற்பது என்றால் இது எனக்கு சொந்தம் என்று விட்டு விடாமல் நிற்பது இல்லையா? உங்களுக்கு உங்க லேண்ட் இருக்கு, லேண்டு பக்கத்தில் ஒரு பின்னாடி ஒரு 2 அடி தள்ளி விட்டாங்க, 2 அடி தள்ளி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கிராமத்தில் வாய்க்கா பிரச்சனை இருக்குல்லங்க, வாய்க்கா பிரச்சனை என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு மம்முட்டி அள்ளி போட்டாங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளோதாங்க. ரொம்ப நகட்டி இருக்க மாட்டாங்க. வரப்பு போட்டும் போது லைட்டாக தள்ளி போடுவாங்க, இவ்வளோ இன்ச்சு அரைக்கிடுவாங்க. அதுக்கு சண்டை நடக்குதுல்ல. ஏன்? தன்னுடைய சொத்தை ஒருத்தன் அபகரிக்கிறான்னு அர்த்தம். சுகம் நம்முடைய சொத்து, ஆரோக்கியம் நம்முடைய சொத்து. அதில் உறுதியாக நிற்கணும், நின்னாத்தான் அனுபவிக்க முடியும். அதை விசுவாசிக்கணும், அதில் நிற்கணும். 2வது காரியம்,
இதான் எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று விசுவாசித்தோம் என்றால் என் விசுவாசத்தை இதில் எக்ஸ்போஸ் பண்ணணும், விசுவாசத்தை அதில் காமிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு ரிவார்டு உண்டாகும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சம்பவம் தெரியும். அந்த பெதஸ்தா குளத்தில் அநேக வியாதியஸ்தர்கள் இருக்காங்க. வாசிங்களேன், யோவான் 5:1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளுக்கு குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. அதில் பலவீனமாக இருக்கக்கூடிய, முடியாமல் இருக்கக்கூடிய ஆள் 1-2 கிடையாது. குருடன், சப்பானி, சூம்பின உருப்படிய முதலான வியாதிக்கார அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலக்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். 38 வருஷம். நல்லா கவனிங்க. 1-2 ஆள் இங்கே பலவீனமெல்லாம் இல்லை. பலர் பலவீனமான ஆட்கள், முடியாத ஆட்கள் பலர் படுத்திருக்காங்க. இந்த மனிதனுடைய பிரச்சனை என்னன்னா, அவன் என்ன விசுவாசிக்கிறானோ அந்த விசுவாசத்துக்கேற்ற செயலை அவன் காமிப்பதற்கு விருப்பம் கிடையாது. அவன் என்ன செய்யணும், தன்னுடைய விசுவாசத்திற்கு அவன் காமிக்க வேண்டிய அந்த அவனுடைய ரோல் என்னங்கிறதே மறக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை அங்கே போய் தூக்கி கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னேங்கிறான். அப்ப போகிறதுக்கு முன்னேன்னா இவனுக்கு போக முடியும், அப்படித்தானே? போக முடியும்னா இவனால அப்படியே ஒன்றும் இல்லாதவன் கிடையாது, போக முடியும் சொல்கிறான். நான் போகிறதுக்கு முன்னே ஒருத்தன் போகிறான், அப்போ அவனால் போக முடியும். அங்கே இருந்த எல்லாருமே ஓட்டப்பந்தய வீரர்கள் கிடையாது. அங்கே இருந்த அத்தனை பேரும் பலவீனமான ஆட்கள். ஆனால் இவன் தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு ஒன்று செய்வதற்கு அவன் செய்யாமல் இன்னொருத்த மேலே பழி போடுறான். ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு? வாசிப்போம். நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறாரு. படித்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் நடக்கல, கிட்டத்தட்ட 38 வருஷமா இருக்கான். 38 வருஷமா எத்தனை பேர் வந்தாங்களோ, எத்தனை பேர் சுகமானாங்க. அவனுடைய விசுவாசத்திற்கென்று அவன் செய்ய வேண்டிய செயலை இது வரைக்கும் அவன் செய்யலை. அதனாலதான் அங்கேயே படுத்திருக்கான். சில மக்கள் தங்கள் விசுவாசத்திற்கென்று ஒன்று செய்ய மாட்டாங்க, சும்மாவே படுத்திருப்பாங்க. அவங்களுக்காக யாராவது தூக்கி விட்டு, அவங்க வாயில யாராச்சும் ஊட்டி விட்டு, ஏதாச்சும் அவங்களுக்கு எல்லாம் இன்னொரு ஆள் செய்யணும். கீழே இயேசுவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அவன் பிரச்சனை என்ன? முன்னாடி போகும். நல்லா கவனிங்க. எழுந்திருக்கிறது கஷ்டமா, உருண்டு போறது கஷ்டமா? எழுந்துக்கிறது தான் கஷ்டம். அவனை உருண்டு போன்னு சொல்லல, எழுந்துருன்னு சொல்லல. எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, அவன் படுக்கையும் சேர்த்து எடுனாரு. முதல்ல அவன் எழுந்திருக்கிறதுக்கு சோம்பேறியா இருந்த மனுஷனை பார்த்து அன்னைக்கு ஒரு வார்த்தை அந்த இடத்துல சுகம், அந்த இடத்துல கலக்குனா சுகமாவன்கிற ஒரு விசுவாசம் வந்திருக்கு அவனுக்கு. அதனாலதான் வந்திருக்கான். புரியுதுங்களா? அவன் வந்து சும்மா படுத்துட்டு போறக்குள்ள, கஞ்சி குடிச்சுட்டு போறக்குள்ள, இந்த இடத்துல தேவதூன் வருவான், தண்ணி கலங்கும், சுகமாயிடலாம், அந்த எதிர்பார்ப்புல தான் வந்து படுத்திருக்கான். ஆனா ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கேற்ற ஆக்ஷன் இருக்கணும். இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு என்னை டக்குன்னு இயேசு ஒதுக்கிட்டு இயேசு வந்து பிரசங்கம் பண்றாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆனா நான் பிரசங்கம் பண்றதுக்கு நீங்க விசுவாசத்தை எப்படி காமிக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் பண்றதுக்கு பிரசங்கத்துக்கும் நீங்க விசுவாசத்தை காமிச்சாதான் ரிசல்ட் உண்டாகும். நான் சொன்னது புரியுதுங்களா? உருவம் வேற, வாய்ஸ் வேற. இயேசுநாதர் உருவம் வேற, வாய்ஸ் வேற. என்னுடைய வார்த்தைக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறீங்களோ அதே போல அவருடைய வார்த்தைக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அற்புதம் நடக்காது. நான் சொன்னது இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டார், கேட்டுட்டோம், ரிசல்ட் ஒன்றும் கிடையாது. இயேசு வந்து நிற்கிறார். இயேசு வந்து நின்னவன அவன் அப்படி சுகமாகலங்க. இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? 7 படுக்கையை தூக்கி விட்டு சுருட்டி வச்சு கொடுக்கல.
எப்பொழுதுமே ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொண்டது போல விசுவாசத்தை கேட்ட ஒரு ஆக்ஷன் கொடுக்கவில்லை என்றால் அந்த நிலையிலிருந்து நீங்க முன்னேறி போகவே முடியாது. அநேக மக்கள் ஏன் முன்னேறி போற கிடையாதுன்னா, இதனால முன்னேறல, அதனால முன்னேறல, அவங்களுக்கு உதவி செய்யலை, இவங்க உதவி செய்யலன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்க வாழ்நாள் நம்மளுக்கு முன்னேறி போவது கடினம். ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும், ரெஸ்பான்சிபிள் எடுத்து முன்னேறி போகணும். ஆபிரகாமை குறித்து பேசுகிறது விசுவாச தகப்பன்னு சொல்றோம். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் இருக்கு. 24 மணி நேரமும் அவன் பிரச்சனையை சிந்திக்கல. 24 முறை எதை சிந்திச்சிருக்கிறான்னா வசனத்தை சிந்திச்சிருக்கான். நான் சொன்னது புரியுதுங்களா? நமக்கு பிரச்சனை என்னன்னா நைட்லாம் தூக்கமே இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? உங்களுக்கு பிரச்சனையை சிந்திச்சான், அதனால தூக்கம் இல்லை. அவனுக்கு அவன் சரீரம், அவன் மனைவியுடைய சரீரம் செத்து போச்சு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறான் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்து விசுவாசத்துல வல்லவனானான் இருக்கு. சொல்ல தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்லவங்க. உன்னை விசுவாசா, விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்துல செயல்பட்டார், செயல்பட்டதனுடைய விளைவை தன் வாழ்க்கையில சந்திச்சார். பிரச்சனையே சிந்திக்கிறோம், போராட்டங்களே சிந்திக்கிறோம் என்றால் வெளியே வர முடியாதுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் உங்களை வஞ்சிருக்கலாம், சில மக்கள் திட்டி இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் அவங்க பேசுனதே உங்களுக்கு மனதில் வந்துச்சுன்னா அது மேலுமே உங்களுக்கு காயமாயிட்டே இருக்கும். அதை தவிர்த்து விட்டு, அதை ஒதுக்கி விட்டு கர்த்தர் என்ன சொன்னாருங்கிறத இரவும் பகலும் சிந்திங்க. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தல் தேவனுங்க. அவர் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, நம்மளையும் உயிர்த்தெழ பண்ணுகிற தேவன். வாழ்க்கையில் எந்தெந்த காரியெல்லாம் கீழே இருந்துச்சோ அத்தனையிலிருந்து நம்மை உயர்த்தி மேலே கொண்டு வர பண்ணுகிற தேவன் அவர். யோவேல் திருப்புவோம். யோவேல் 2. விசுவாசத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். தேவன் நமக்கு என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த விதத்தில் வாழ வேண்டுங்கிற வாஞ்சை, எதிர்பார்ப்பு, அதற்கேற்ற ஆக்ஷன். யோவேல் 2:25 வாசிப்போம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். தக்கபடி உங்களுக்கு முன்மாறியை கொடுத்து உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்சிக்க பண்ணுவார். உங்கள் களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளை திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகி வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஐ வில் ரெஸ்டோர் த இயர்ஸ்ங்கிறாரு. இழந்த வருஷத்தினுடைய பலனை திரும்பி உங்களுக்கு அளிப்பேன்கிறாரு. என் ஜனங்கள் கீழே சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது கிடையாது. முக்கியமான ஒரு காரியம் சொல்றார். கர்த்தருடைய அபிஷேகத்தை பற்றி பேசுறார். முன்மாறியும் பின்மாறியும் வர்சிக்க பண்ணுவங்கிற கீழே பெந்தகோஸ்தே அனுபவத்தை கீழே இருக்க வசனங்களை சொல்றார். ஆவியான மேலே வரும் பொழுது நமக்கு நடக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், நம்முடைய எல்லா வெக்கத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதாவது நம்முடைய சரீரப்பிரகாரமான கண்ணியத்தையும் மன ரீதியான கண்ணியத்தையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். சரீரப்பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்கணும், அதே நேரத்தில் மன ரீதியிலையும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி சரீரப்பிரகாரமாக மன ரீதியாக ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானுடைய ஆதிக்கம் இருக்கிறத மாதிரி நான் அங்கீகரிச்சே இருக்கணும். போன வாரம் சிம்சோனை பற்றி பார்த்தோம். சிம்சோன் பராக்கிரமசாலியாக இருந்தார். அவர் மாம்சிகமாக அவர் பராக்கிரமசாலி இல்லை, அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினால்தான் அவர் பராக்கிரமசாலியாக இருந்தார். அவர் மேலே ஆவியானவர் இருக்கிறார், அதன் அடிப்படையில் தான் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க ரகசியம் என்னன்னு சொல்லும் பொழுது அந்த 7 ஜடையை பற்றி பேசுகிறார், 7 லாக் பற்றி பேசுகிறார். அது ஆவியானோட அபிஷேகத்தை பற்றி பேசுகிறார். தேவனோட உடன்படிக்கைக்கு மையமாக வச்சு பேசுகிறார். அந்த முடியை எடுத்த உடனே அவர் பலவீனமாக போகிறார். அவர் காரியம் சொல்கிறாரு, எளிமையாக என்ன சொல்கிறார் என்றால், என்னை பலமுள்ளவனாக மாற்றுகிறது என்றால் என் மேலேருந்து அபிஷேகம், என் மேலேருந்து அபிஷேகம் போயிடுச்சுன்னா நான் சாதாரண மனிதனாக மாறிடுவேன், பலவீனமான மனிதனாக மாறிடுவேங்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா? அப்படி இருக்குன்னா எது உங்களுக்கு பலவீனமாக தெரிகிறதோ, எது உங்களால் முன்னா செய்ய முடியாது இருக்கிறதோ அதை செய்யக்கூடிய ஆற்றலை திருப்பி கொடுக்குறான்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை செய்ய அழைக்கிறார்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துக்கு போக சொல்றாருன்னு வச்சுங்களேன், உங்களுடைய பலத்தை கொண்டு கர்த்தர் போக சொல்ல மாட்டார். அவருடைய பலத்தை கொண்டு அவருடைய சத்துவத்தை கொண்டு உங்களை நிரப்பி தான் உங்களை போக சொல்றாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னால் முடியாது, நான் போக முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களை போக சொல்றாருன்னா, இப்போ நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன்.
நான் தம்பியை சொல்கிறேன், தம்பி சென்னை ஏறிட்டு போயிட்டு வாங்க பார்க்குறேன். போயிட்டு உடனே என்ன முதல்ல என்ன செய்வேன்? முதல்ல காசை கொடுப்பேன். முதல்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லி கமிஷன் கொடுப்பேன். கமிஷன் முடிஞ்ச உடனே அந்த வேலையை கொடுப்பேன். சொல்லி முடிஞ்சோடனே கையில் என்ன கொடுப்பேன்னா காசை கொடுப்பேன். போயிட்டு வரதுக்கான தங்குறதுக்கு அத்தனை காரியத்தை கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை ஒரு செய்ய சொல்றாருன்னு வச்சுங்களேன், செய்ய தேவையான அத்தனை ஆற்றலையும் அவர் கொடுப்பார். அவர் கொடுத்தா அவங்களை செய்ய வைப்பார். அதனால என்னால் முடியாது, நான் செய்ய முடியுமா நினைக்காதீங்க, செய்ய வைப்பார். அதனால தான் கம்யூனிட்டி நேரத்தில் சொன்னேன், நீங்கள் அவளை தெரிந்து கொள்ளலை, அவர் தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டாருன்னா உங்களை எப்படி வாழ வைக்கணுமோ ஒவ்வொரு விதத்தில் வாழ வைப்பார். ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டே இருப்பார். பாவ உணர்வு இருந்துச்சுன்னா ரத்தத்தினால கழுவுவார், கழுவி தமக்கு முன்பாக பெர்ஃபெக்டாக நிறுத்துவார். ஒரு நாள் இதே நியாயாதி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கிதியோன்ட்ட வர்றாரு. கிதியோன் சொல்கிறாரு, ஐயோ நான் கோலங்கிறாரு, எங்கள் குடும்பம் தெரியுமா, எங்கள் சந்ததி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமாங்கிறாரு. கர்த்தனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்து உனக்கு எதிர்காலம் ஒன்று வச்சுருக்கேன். கர்த்தர்ட்ட வரும்போதெல்லாம் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பேசாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட வரும்போதெல்லாம் எதிர்காலத்தை தான் பேசுகிறார் அவர். நான் சொல்றது புரியுதுங்களா? அநேக மக்கள் ஏன் முன்னேறல? கடந்த காலத்தை பேசிட்டு இருப்பாங்க. கர்த்தர் வரும்போது நம்ம கடந்த காலத்தை பேசவே மாட்டார். கர்த்தர் வரும்போது நம்முடைய எதிர்காலத்தை மட்டும் தான் பேசுவார். நியாயாதிபதிகள் திருப்போம், நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, அவன் எந்த நிலையில் இருக்கான்னா கோழையா, பின்னாடி பலவீனமாக இருக்கான். கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறார். நீ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறாங்கிறாரு. 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசைகள் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன்கிற தன்னை ரொம்ப சிறியவனாக அர்ப்பணா பார்க்கிறாரு. என்னால் நான் போய் எப்படி இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பேன், எப்படி விடுவிப்பேங்கிறாரு. 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து அதுக்கப்புறம் அவன் மேற்கொள்ளுகிறான், இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்குறான். நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் பலவீனமாக இருந்த மனுஷன், ஒன்று செய்ய முடியாத மனிதன், மனதில் கோழையாக இருந்த மனிதனை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கிறது மட்டுமல்ல, அவன் மேலே ஆவியானவர் இறங்குறார். கவனிங்க, ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குறார் என்றால் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்ய வைப்பார். இன்னைக்கு ஒரு பிரசங்கியாராக இருக்கேன் இன்னைக்கு நான் பாஸ்டர், நீங்கள் அப்படி பெரிய வாக்கு வல்லவனான்னு கேட்டால் வாக்கு வல்லவன் கிடையாது. நான் எந்த இடத்துலையும் சாட்சி சொன்னது கிடையாது. நான் போன சர்ச்சில் கூட வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் எல்லாருமே சாட்சி சொல்லி ஆகணும். அப்படி இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் அப்படி வரும். எல்லாருமே சாட்சி சொல்லி ஆகணும். என் பக்கத்தில் வரும்போது எனக்கு தொட நடுங்கும், நம்ம என்னடா சொல்ல போகிறோண்டு. ஆனால் சொல்லி ஆகணும். ஒரு நிமிஷம் தான் சொல்லு, ஒரு நிமிஷம் தான். எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், 4 பேரை பார்க்குற கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு என் மாம்சத்தில் நிற்கலை. இன்னைக்கு என் மேலே கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் உங்களை ஒரு கண்ணியத்தை கொடுத்து தான் அவங்க அபிஷேகம் பண்ணுறார். எந்த பகுதியில் கோழையாக இருக்கீங்களோ அந்த பகுதியிலேருந்து கர்த்தர் உங்களை ரெஸ்டோர் பண்ணி உங்களை மேலே தூக்குறான்னு அர்த்தம். மாம்ச பலத்தை கொண்டு தேவனுடைய காரியங்களை செய்ய முடியாதுங்க. தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும், தேவனுடைய வல்லமை இருக்கணும். அந்த தேவனுடைய வல்லமை தான் உங்களை மேலே எழும்பி ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு கோழையாயிருந்த மனிதன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். ஆவியானவர் வந்ததன் விளைவாக அவன் ஜெயம் எடுக்கிறான், ரட்சகனா மாறுறான்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? யோவேல என்ன சொல்றாரு? முன்மாறியும் பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணுவேன், என் ஜனங்கள் ஒருபோதும் நீங்க வெக்கப்பட்டு சரீரப்பிரகாரம் சரி மன ரீதியிலும் சரி ஒரு கண்ணியமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கொடுக்குறாரு. அது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம், அது கர்த்தருடைய ஆலோசனை. 1 சாமுவேல் திருப்போம். அதாவது உலகம் தகுதி உள்ளவர்களை வேலைக்கு எடுக்கும், அப்படித்தானே? அப்படித்தானங்க. அதனால தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. தேவன் அப்படி கிடையாது. தேவன் தகுதி இல்லாதவர்களை எடுத்து தகுதிப்படுத்துகிறார். இதுதான் தேவனுடைய மெத்தடு. அவனுக்கு உன்னை சூஸ் பண்ணும்போதே நான் அதில் இன்னபிலிட்டியாக இருக்குன்னா வா, எனக்கு தேவையான சரண்டர் வெசல், அர்ப்பணிக்கிற வெசல். அவன் மேலே அபிஷேகத்தை வச்சு அவனை எம்பவர் பண்ணுறார். 1 சாமுவேல் 2:9.
அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் நம்முடைய மாம்ச பலத்தினால் ஒருவனையும் நீங்க மேற்கொள்ள முடியாது. நீங்க ஒரு காரியத்தை மேற்கொள்ளணும் என்றால் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான இன்னொரு ஸ்ட்ரென்த் வேணும். பிசாசை மேற்கொள்ளணும், கடன் பிரச்சனை மேற்கொள்ளணும், எதிரடையான எல்லா தீமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்னொரு ஸ்ட்ரென்த் அவசியம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவசியம். கர்த்தருடைய ஆவியானோட அபிஷேகம் அவசியம். சாமுவேல் 16 வீட்டில் படிச்சு பாருங்க. ஆண்டவர் சாமுவேலை சொல்றார், ஈசாயின் வீட்டுக்கு போங்கிறார். அங்கே எல்லாரும் வரிசையாக இராணுவத்தில் வேலை செய்கிற ஜாம்பவான்களாம் வந்து நிற்கிறாங்க. கர்த்தர் அத்தனை பேரையும் ஒமிட் பண்ணிட்டு தாவீதின் மேலே அபிஷேகம் பண்ண வைக்கிறார். தாவீதின் மேலே அபிஷேகம் பண்ணின உடனே அடுத்த வசனம் சொல்லும், சவுல் மேல இருந்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டான்னு இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விட்டு விலகுவது கிடையாது, கைவிடுவது கிடையாது. ஆனால் உங்களை சரீரப்பிரகாரமாக பலம் உள்ளவனாக, ஒரு இரட்சகனாக, விடுதலை உள்ளவனாக, அதே நேரத்தில் மனரீதியிலையும் சவுண்டாக மாற்றுகிறது என்றால் கர்த்தருடைய ஆவியானவர். சொன்னது புரியுதுங்களா? ஆவியானவர், நீங்கள் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் மேலே ஆவியானவர் கிடையாதுங்க. கர்த்தர் சிருஷ்டிப்பின் மூலமாக, புது சிருஷ்டிப்பின் மூலமாக ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. பரிசுத்த அபிஷேகங்கிறது எக்ஸ்ட்ரா. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களால் எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, செய்யக்கூடிய எம்பவர்மெண்ட் கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. ஒரு வேலையை செய்ய சொல்றாரா, ஒரு தொழிலை செய்ய சொல்றாரா, தொழிலை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு உங்களுக்கு. எப்படி கொடுக்கிறார்? ஆவியான கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:20, நீங்கள் கர்த்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றது மட்டுமல்ல, ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அப்ப எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில மக்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க அனுபவம் தாங்க மிகப்பெரிய பாடமாங்க. அவர் தான் நம்ம ஊர்லயே ரொம்ப வயசானவர், ஏதாவதுனாலும் அவர்கிட்ட போய் கேளு. எல்லா வயசானவங்கட்டையும் அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கஷ்டம். வாசிங்க, யோபு திருப்போம். யோபு 32. அபிஷேகம் முக்கியங்க. இயேசு அவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சார் என்றால் மாம்சமா ஒரு தேவனுடைய குமாரன் இருந்ததுனால அற்புதம் செய்யல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதான் அவரை அந்த அளவுக்கு சக்சஸா மாத்தினது. எல்லா சிறையிருப்பையும் திருப்பினாரு. அநேக மக்களோட வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவரோட ஆவியினாலும் ஆகுன்னு சொன்னார். யோபு 32:6, ஆதலால் பரை ஏயலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருத்தாம்பியர், ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனால் ஒரு மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. வயசானவங்கெல்லாம் அறிவாளி கிடையாது. பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றார். எலிகு அந்த 3 பேர் பேசுற வரை வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்களாம் அறிவு இருக்குன்னு நினைச்சு வெயிட் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு அறிவே கிடையாது. இப்போ ஏன் அறிவை கொஞ்சம் கேளுங்கிறார். இது மெசேஜ் பைபிளில் போடு. திஸ் இஸ் வாட் எலிகு சன் ஆஃப் பராகைகள் தி புஷிட் said, I am a young man and you are all old and experienced. That's why I kept quiet and held back from joining the discussion. அதாவது நான் அமைதியாக இருந்து நீங்கள் பேசக்கூடிய அந்த டிஸ்கஷனில் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். ஏன்னா நீங்கள்
அறிவாளிங்க பேசுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன். ஐ kept thinking experience will tell. The longer you live, the wiser you become. நான் தொடர்ந்து சிந்திச்சேன், அனுபவம் பேசட்டும், எவ்வளோ நாள் உயிரோடு இருக்காங்களோ அவ்வளோ நாள் உங்களை அறிவாளியாக இருப்பாங்கன்னு நான் சிந்திச்சேன். இல்லை, but I see I was wrong. It's God's spirit in a person, the breath of the Almighty One that makes wise human insight possible. அதாவது நான் பார்த்து அப்படி நினைக்கிறது தப்பு. தேவ ஆவியானவர் சர்வவல்லவருடைய சுவாசமே ஒரு மனிதனுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுக்குது. கீழே the experts have no corner on wisdom. Getting old does not guarantee good sense. வயசானதுனால நல்ல அறிவு இருக்கு என்பதற்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. 10. So I have decided to speak up. Listen well. I am going to tell you exactly what I think. அதில் நான் பேசுகிறேன். ஏன் நான் பேசுகிறேன்னா எனக்கு அறிவு இருக்குது. ஏன் அறிவு இருக்குன்னா என் மேலே ஆவியானவர் இருக்கிறாருங்கிற. மேலே ஆவியானவர் இருக்கிறாரா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னால் அதை கற்றுக்க முடியாது, இதை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்காங்க. எல்லா ரீதியிலும் உங்களுக்கு கண்ணியமாக மாத்துறாருங்க. இதை அறிந்து கொள்ள முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது, இதை செய்ய முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக தான் இருக்கணும். பேக்காவே இருக்கக்கூடாது. பேக்கு பழைய நிலை. கர்த்தர் நம்மை ரெஸ்டோர் பண்ணும்போது எல்லா ரீதியிலையும் ரெஸ்டோர் பண்றாரு. கண்ணியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். தேவன் யார் வந்து உலகத்துல காமிக்கக்கூடிய ஜனங்களா இருக்கணும். அதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் இந்த ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஒரு விதையை போல் அனுப்பியிருக்கிறார். ஒரு விதையை இங்கே அனுப்புறார் என்றால் அந்த விதைக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் எதிராக செயல்படும். கவனிச்சிட்டே வாங்க. ஏசாயா 55 சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு மேல வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா என் நினைவுகளும் இருக்கிறதோ. நான் மழையைப் போல பனியைப் போல என் வார்த்தைகளை அனுப்புகிறேன், அது நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்குங்கிறார். கர்த்தர் நம்ம இந்த பூமியில ஒரு விதையை போல் அனுப்பியிருக்கிறார். கவனிங்க, ஒரு விதையாக, ஒரு சீடாக அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு அனுப்பியிருக்கிறார். கவனிச்சு, ஒரு தாயின் கருவிலே ஒரு விதை போகுது. அந்த விதை வளருவதற்கு அந்த இடத்துல நல்ல ஆரோக்கியமான உணவு தேவைப்படும். அம்மா சரியா சாப்பிடல, ஆரோக்கியமான உணவு எடுக்கல, நல்ல நியூட்ரிஷன் எடுக்கலைன்னா பிள்ளை வந்து நோஞ்சாம் பிள்ளையா மாறிடும் இல்லையா? சில இடத்துக்கு பிள்ளை பெற்றாங்கன்னா 1.25 கிலோ பெற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பிடலை. சில வந்து 3.25 4 கிலோவுக்கு மேலாம் பெற்கிறாங்க. அப்படின்னா எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சொல்கிறேன். 6 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப அந்த திடகார்த்தமாக சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அதாவது கொழுப்பு ஹார்லிக்ஸ் தான் சொல்லிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பாடி வைக்கும். 6 மாதம் வரை நல்ல உறுப்புகள் உருவாகும், உள்ள ஒன்றுனா உருவாகும். உங்களுக்கு அனிமிக்காக இருக்குன்னா பிள்ளை தன்னால் அனிமிக்காக மாறும். நான் சொன்னது புரியும் உங்களுக்கு? உங்களுக்கு இரும்புச்சத்து இல்லைன்னா பிள்ளைக்கு, அப்போ என் பிள்ளைக்கு தேவையான இரும்புச்சத்தை யாரும் கொடுக்கணும்? தாய் கொடுக்கணும். அந்த சீடு வளர்வதற்கேற்ற அந்த சாயல் வந்து சக்சஸான சாயலாக இருக்கணும். கவனிக்கிறீங்களையாங்க? இப்போ ஊரில் கிராமத்தில் களை எடுக்கிறாங்க. ஏன் களை எடுக்கிறாங்க? பக்கத்தில் இன்னொன்று உட்காந்துக்கிட்டு அதுக்கு தேவையான எல்லா உரத்தையும் இது தின்னுக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வர வேண்டிய நியூட்ரிஷன்லாம் அதுக்கு போகாத அளவுக்கு அதை பிடுங்கி எடுக்கிறாங்க. அப்படித்தானங்க? அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் சொல்கிறாரு, ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறாரு, வெவ்வேறு செடிகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போட்டி போட்டு வளருமாங்க. அது போட்டி போட்டு வளருமா, வேகமாக வளருமா. தனியாக வளர்றதை காட்டில் பக்கத்தில் ஒன்று இருந்துச்சுன்னா அப்போ போட்டி போட்டு வளரும், ஒன்று போயிடும் கீழே. கர்த்தர் நம்மை ராஜ்யத்தின் விதையாக நம்மை விதைச்சிருக்கிற. கவனிச்சே வாங்க, மைண்டில் வெளியே போயிடாதீங்க. மத்தேயு 13 சொல்றாரு, தேவனோட ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுங்கிறார். விதைக்கும் போது சிறிதா இருக்கும், அது வளரும் பொழுது மற்ற செடிகளை பார்க்கலாம் பெருசா வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் அது மேலே உட்காரக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறார்.
கர்த்தர் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு விதையாக அந்த பூமியில விதைச்சிருக்கிறார். நம்மை வளர்வதற்கேற்ற சில நேரத்துல சாதகமான சூழ்நிலை இருக்கான்னு கேட்டால் அநேக நேரத்தில் இருப்பது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்கிறார். யோவான் 1 யோவான் 5:4 சொல்லுகிறாரு, உலகத்தில் இருப்பவன் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ உலகத்தில் நம்ம விதைச்சிருக்கிறாரு. ஏன் விதைச்சிருக்கிறார் என்றால் 1000 எதிர்ப்புகள் 1000 எதிர்மறையான காரியங்கள் வந்தால் கூட அத்தனைக்கு மேலே எலும்பி நின்று ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை வாழணும். சொன்னது புரியுதுங்களா? நம்மை காண்கிற ஜனங்கள், இவை வெற்றி பெறுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனங்கள் என்று பார்க்கக்கூடியதில் உங்களை வைத்திருக்கிறார். அதுக்காக தான் இங்கே விதைச்சிருக்கிறார். உங்களை விதைச்சிருக்கிறாரு. விதைக்கிறது மட்டுமல்ல, வளருவதற்கான அத்தனை ஊட்டச்சத்துக்களை அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சும்மா வைக்கலாங்க. உலகத்தில் எதிர்ப்பு உண்டு, ஆனால் பக்கத்தில் களை இருக்கும். திடன் கொள்ளுங்கள், நான் உனக்கு ஊட்டச்சத்து கொடுப்ப வளர வைப்பேங்கிறார். வளரணும், மேலே முன்னேறி எலும்பி போகணும்னா ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். அவர் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அதே போல நம்ம பார்க்க தெரியணும். அவர் பார்க்கிற விதத்தில் நீங்க பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். ஐயா, உலக மக்கள் எப்படி பார்க்குறான், அடுத்தவன் உங்களை எப்படி பார்க்குறான்? இன்னைக்கு மக்கள் வந்து ஜாதி ஜனம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மற்றவன் உங்களை பார்த்து என்ன சொன்னா, அல்லது நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைங்கிறாங்க எல்லாருமே. இப்போ எல்லாருமே எனக்கு எதை ஆண்டாங்கன்னு எனக்கும் தெரியல, எவனை கேட்டாலும் நான் ஆண்டேங்கிறேன் அவன். சரி, நீங்கள் ஆண்ட பரம்பரை, இன்னொரு எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான். இப்போ நீங்கள் ஆண்டைங்களோ ஆளலையோ, உலகம் மனிதன் உங்களை என்ன சொன்னாங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களை பார்த்து தேவன் என்ன சொன்னாரோ அந்த எண்ணத்தை மனதில் வச்சு சிந்திச்சிங்கன்னா ஜெயம் எடுக்க முடியும். ஜெயம் எடுக்கவே முடியாது, கஷ்டம். கவனிங்க, கர்த்தர் நம்மை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறார். அந்த குடும்பத்தை குறித்து பேசும்போது ராஜரிய ஆசாரிய குடும்பம் இருக்கு. அதாவது ராஜாக்களாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் ஆசாரியர் இருக்கலாம். அப்படி ராஜரிய குடும்பத்தில் இருக்கிறோம். தேவனுக்கு சுதந்திரராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அதே விதத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், அதே விதத்தில் பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் நம்மை ஒரிஜினலா தேவன் படைச்சார். பார்த்தீங்களா, ஆதியில ஆதாம படைச்சார். பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நீங்க ரெஸ்டோர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ, எப்படி சிந்திக்கிறாரோ அதே போல நீங்க பார்க்குறீங்க, அதே போல சிந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டரேஷன் மனதில் ஏற்பட்டுச்சு, சிந்தையில் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம். வசனத்தை கேட்டு வசனத்துக்கு ஏற்ற விதத்தில் என் எண்ணத்தை மாற்றணும். என் எண்ணத்துக்கு ஏற்றவாறு வசனத்தை கீழே இழுக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? கர்த்தர் சிறையிருப்ப மாற்றணும். கீழான நிலையிலிருந்து மேலான நிலை கொண்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சிந்தைகள் நம்முடைய மனதின் எண்ணங்களாக சிந்தைகளாக மாறணும். புரியுதா? நம்மை அவருடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார்னா அவரை போல சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் வெற்றி பெறுவதற்கான அந்த குறைவிலிருந்து வெளியே போவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதான். சொன்னது புரியுதுங்களா? சிந்திக்கிறது மாறணும், அப்புறம் பேசுறது. கர்த்தர் ஒன்று சொன்னாரா அப்படி விசுவாசிக்கணும். எந்த விதமான செகண்ட் தாட்டுக்கு அப்பாற்பட்டத்தில் விசுவாசிக்கணும். அப்புறம் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்க பேச நல்லா கவனிங்க. அது 26 தெரிஞ்ச காரியம் தான் சொல்றேன். அது 26ல் ஈசாக்கு அந்த தேசத்தில் கர்த்தர் விதைக்க சொல்றாரு. தேசத்தில் பஞ்ச தேசத்தில் விதைக்க சொல்றாரு. உங்களுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டத்தில் வேலை செய்ய சொல்றாரு. பஞ்ச தேசத்தில் எவனும் விதைக்க மாட்டான், ஏன்னா இருக்கிற நெல்லும் போயிடும், தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு விதைச்சான். என்ன நடந்துச்சு? வர வர அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் இருக்கு. எப்பப்பெல்லாம் கர்த்தர் சொல்றாரோ அதை எண்ணி அதை சிந்திச்சு அதற்கேற்ற விதத்தில் சிந்திச்சிங்கன்னா நீங்களும் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியனாவீங்க. உங்களை குறித்த என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இருக்கிற ஒவ்வொருவரும் பில்லியனரா இருக்கணும், அட்லீஸ்ட் மில்லியனராச்சும் இருக்கணும். ஒவ்வொருவரும் ஏழைங்கிறதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஏழைகள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏழைகள் வரணும். தேவனுடைய எண்ணங்களால் மனதை செழிப்பாக்கணும், தேவனுடைய எண்ணங்களால் பேச்சை செழிப்பாக்கணும். மனதும் பேச்சும் செழிப்பாக்குச்சுன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் கோடீஸ்வரனா இருப்பீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காலத்துல மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு போனோம்னா ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், பல லட்சாதிபதியை உருவாக்கின கே.எஸ். சேகரன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். போனது இல்லையா? ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கார்னர் கடை.
மறந்து போச்சாங்க. இங்க வந்தீங்கன்னா இங்க சொல்லணும், பல கோடீஸ்வரனை உருவாக்குன சபையாது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். எந்த விதமான செகண்ட் தாட்டுக்கு அப்பாற்பட்டத்தில் கேட்கணும். அப்புறம் வாயை திறந்து பேச. நல்லா கவனிங்க, நீங்க மக்கள் வார்த்தை அந்த அளவுக்கு மதிப்பது கிடையாது. அதே 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு வயசாயிருச்சு, தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மூத்த மகனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சொல்றாரு, வேட்டையாடிச்சு வாப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கங்கிறாரு. அதில் நடுவில் இந்த கேப்பில் அவங்க அம்மா சமைச்சு யாக்கோபுக்கு அனுப்பி விடுறாரு. யாக்கோபு போயிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குறார். எல்லா சொத்தையும் வாங்கலங்க, நல்லா கவனிங்க, எல்லா ஆசீர்வாதத்தை வாங்குறார். வாங்கிட்டு போகும்பொழுது ஆபிரகாமுக்குள்ளான ஆசீர்வாதம், ஆதாமுக்குண்டான ஆசீர்வாதம் எல்லாமே வார்த்தையின் மூலமாக பேசப்படுகிறது. ஆனால் வார்த்தையை பேசின உடனே அவர் பேசின வார்த்தை தன் வாழ்க்கையில பலிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு ஒருத்தன் போறான். சொன்னது புரியுதுங்களா? பேசுற மனுஷனும் நான் என்ன பேசணும்னோ அது அவனுக்கு அப்படி பலிக்குன்னு விசுவாசிக்கிறான். இன்னைக்கு அந்த நிலையில் இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. கேட்ட மனிதனும் நான் என்ன கேட்டனோ அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கும் என்று விசுவாசிப்பதும் கிடையாது. இதே ஒன்று கேட்டோம் அவ்வளவுதான். சொல்லுகிற மனிதர்களும் நான் பேசுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில ஒரு உருவாக்குதலை ஏற்படுத்தி கொடுப்பதுன்னு விசுவாசிப்பது கிடையாது. அவன் கான்பிடண்டா போறான். ஒருத்தன் கதறாங்க, எனக்கு ஒன்னு சொல்லுங்களேங்கிறான். வாயை திறந்து, என் வாயை திறந்து ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்களேன்னு கண்ணீர் விட்டு கதறாங்க. அப்ப பேசுகிற வார்த்தையை அவங்க அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. ஆதி நிலைக்கு போனோம், கீழான நிலையிலிருந்து விழுந்த நிலைக்கு மேல போனோம்னா நீங்க பேசுறத மாத்தணும், சிந்திக்கிறத மாத்தணும். சொன்னது வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தையை மதிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இயேசு நாமத்தில் சொல்றேன், நீங்களாம் புதிய தொழில தோங்குன்னு சொல்றேன். இங்க பல கோடீஸ்வரர்கள் உருவாகுவாங்கன்னு சொல்றேன். கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு வருவீங்கன்னு சொல்றேன். விசுவாச்சு செயல்படணும். அதை இங்க வார்த்தையை மதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தம்முத்தில் தண்டுவன் சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று அவன் நான் சொன்னா நடக்குன்னு விசுவாச்சானா நடக்குன்னாரு. சொன்னாரா? என்ன சொல்றீங்களோ அது நடக்கணும், முதல்ல விசுவாசிங்க. அப்பதான் ரெஸ்டோரேஷனே நடக்கும், மறுசீரமைப்பு நடக்கும். நான் சொல்றதுனால உங்களுக்கு அப்படி நடந்துடாது. சொன்னதை நீங்க விசுவாசிக்கணும், சிந்திக்கணும், அப்புறம் எண்ணத்தை மாத்தணும், அப்புறம் சிந்தையை மாத்தணும். போயிட்டு இருக்கு. என்ன 13 விளிம்பு காதேஸ் பர்னேயா, யோவான் யோர்தானுடைய விளிம்பு நிற்கிறான். இப்போ சுற்றி பார்த்துட்டு வாயா, ஒரு விசிட்டிங் விசால போயிட்டு வா, பிடிச்சிருந்துச்சுன்னா பெர்மனன்ட் விசா தரங்கிறாரு. போயிட்டு வந்து போகிறான். விசிட்டிங் விசாலே ஆர்ப்பு சூப்பருங்கிறான். ஐயோ என்னாயா தேசம் அது, அப்படி இருக்கியாங்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், ஐயோ ஆனால் ராட்சசன் இருக்காங்கிறான். கர்த்தர் சில காரியங்களை உங்களை செய்ய சொல்றான்றால் அது ராட்சசனை போல தான் இருக்கும். அது ராட்சசனை போல இல்லைன்னா கர்த்தர் செய்ய சொல்லலன்னு அர்த்தம். உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களை செய்ய சொல்லுவார். புரியுதா? ஒரு வீடு வாங்க போனோங்கிறோம், 1.5 கோடி சொல்றாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை வாங்க சொல்றான்னு அர்த்தம். உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்களை மனதில் கர்த்தர் விதைக்கிறார் என்றால் கர்த்தர் பேசுகிறான்னு அர்த்தம். அன்னைக்கு சொல்றான், அவங்களாம் ராட்சசனை போல இருப்பாங்க. எது உங்களுக்கு மார்வையில ராட்சசனை போல இருக்கிறதோ அதைத்தான் கர்த்தர் சுதந்திரிக்க சொல்லுவார். சொல்றது புரியுதுங்களா? சொல்றாங்க, 10 பேர் சொல்றான், அவன் ராட்சசன் கொன்றுவேன்னா. 2 பேர் சொன்னான், அந்த ராட்சசனை நம்ம முழுங்கிடலாங்கிற. அவன் என்ன 14 படிச்சு பாருங்க. செத்து போவோங்கிறாரு. செத்து போவோம், நம்ம அந்த ராட்சசனை சுதந்திரிக்க மாட்டோம், செத்து போங்கிற. கர்த்தர் சொன்னாரு என்னாகும் 14:28 சொல்றாரு, நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று நெகட்டிவா சொன்னான். என் காது கேட்க நீ என்ன சொன்னையோ அது உனக்கு என் உயிரை கொண்டு சொல்றேன், உனக்கு செய்வேன் சொன்னாரா? செஞ்சாரா? 30 லட்சம் பேர் செத்தானா? செத்தான், வனாந்தரத்தை செத்தான். அதே போல கர்த்தருடைய வார்த்தை விசுவாச்சு
நான் வாளா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன். நான் கீழே இருக்க மாட்டேன், மேலா இருப்பேன். நான் இழந்த அத்தனையும் இயேசு நாமத்தை திருப்பி கொள்வேன்னு கர்த்தருக்கு முன்பாக சொன்னேன்னா கர்த்தர் சொல்லுவார், அவன் காது கேட்க சொன்னதை நான் கட்டாயம் என் உயிரை கொண்டு செய்வேன் பாரு. அப்ப என்ன முக்கியம்? வார்த்தை கேட்பது முக்கியம், அப்புறம் வாயை திறந்து சொல்லுவது முக்கியம். யாத்திராம் திருப்போம், யாத்திரா 23. மனதில் மாற்றம் ஏற்படணும், சிந்தையில் மாற்றம் ஏற்படணும், வாழ்க்கை மாற்றம் ஏற்படணும். இதுதான் கீ. வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கணும். வார்த்தை வந்ததென்றால் வாழ்க்கையில் பதில் வந்ததென்று விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை வாயை திறந்து பேசணும். யாத்திரை 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நீ ஆயத்தமன்ன ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன் விரோதிக்கு விரோதியாகவும் இருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகள் உன்னை காக்கிறதுக்கும், அது மட்டுமல்ல நான் உனக்கு ஆயத்தம் பண்ணும் இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்ப. 2 வேலை செய்ய வச்சிருக்கேன். உன்னை பத்திரமா பாதுகாக்கணும், அப்புறம் உனக்காக நான் எந்த இலக்கு வச்சிருக்கணும் அந்த இலக்குக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுக்கு ஒரு தூதனை அனுப்புறேன். ஆனா நீ செய்ய வேண்டிய 2 காரியம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையார் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாது. உங்கள் துரோகங்களை அவர் சமூகத்தில் கண்ட மாதிரி நெகட்டிவா பேசாத, பிற்போக்கா பேசாத, தோல்விகளை பேசாத, விரக்திகளை பேசாத. சொன்னது புரியுதுங்களா? வெற்றியை பேசுங்க, வெற்றியை கேளுங்க, வெற்றியை சிந்திங்க, ஜெயத்தை கேளுங்க. ஜெயத்தை சிந்திச்சிங்கன்னா உங்களை காப்பார். காக்கிறது மட்டுமல்ல, கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்ப்பார். அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். என்ன செய்யணும்? கேட்கணும், சிந்திக்கணும், அதை அவர் சொல்றதையே பேசணும். நீங்க நினைக்கிறதையும் நீங்க சிந்திக்கிறதையும் பேசுனீங்கன்னா அவர் சொல்லுவார் அது துரோகம் பாரு. ஏன்னா உங்களை காக்கவும் முடியாது, உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. அவருடைய மிஷன் சக்சஸா போகாது. சொல்றது புரியுதுங்களா? ஜெயம் எடுக்கணுமா? பிரச்சனைல இருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் முக்கியம். இன்னொரு முக்கியமான காரியம், இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கீங்களோ, ஒரு வறுமையில் இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், பற்றாக்குறையில் இருக்கலாம், சரீர பிரகாரமாக விளைவினத்தில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் கீழான நிலையில் இருக்கலாம். எந்த நிலையில் இருக்கிறீங்களோ இருக்கிற நிலையை குறித்து ஒரு சலிப்பு உங்களுக்கு உண்டாகணும். உங்களுக்கு அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசமா இருக்கணும். இருக்கிற நிலையை குறித்து ஒரு சலிப்பு இருக்கணும். இப்படி நம்ம இருக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, நம்ம இப்படி வாழ வேண்டும் என்று பைபிள்ல சொல்லலை. இந்த பைபிள்ல என்ன சொல்லுதோ அப்படி வாழணுங்கிற ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி வரலன்னா இருக்கிற நிலையை விட்டு நீங்க போக மாட்டீங்க. நிறைய மக்கள் ஏன் இருக்கிற நிலையிலேயே அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்கன்னா, இருக்கிற நிலை அவங்களுக்கு சலிப்பு தட்டலை. கடனே வாங்கி கடனையே ஓட்டுறது உங்களுக்கு சலிப்பை தட்டலை. நான் சொன்னது புரியுதுங்களா? இருக்கிற நிலையிலிருந்து நீங்க வெளியே வரணும், முன்னேறி போகணும்னா இந்த நிலையில வாழக்கூடாதுன்னு ஒரு சலிப்பு, விரக்தி இருக்கணும். வாழ்க்கையை குறித்து விரக்தி இருக்கக்கூடாதுங்க. உங்க நிலையை குறித்து விரக்தி இருக்கணும். இந்த நிலையில வாழக்கூடாதுன்னு விரக்தி இருக்கணும், ஒரு சலிப்பு இருக்கணும். சலிப்பு இருந்தா தான் அதை விட்டு நீங்க வெளியே போக முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதே 24 அந்த சம்பவத்தை மனதில் வச்சுக்கேன். ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஏசா வர்றாரு. ஏசா கதறாரு. கதறினோன்னா அவருக்கும் சில ஆசீர்வாதம் சொல்றாரு. 27 எடுங்க. 27 ஒரு 34 வசனம் வாசிக்கிறேன். என்னை ஆசீர்வதிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான்ப்பா, அவன் ஆசீர்விக்கப்பட்டவனா தான் இருப்பான்ப்பான்னு சொல்லிட்டாரு. 34 ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். 38 ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே
இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்படி அவன் தகப்பனா ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். நீ பட்டயத்தினால் பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். 40 சொல்லுகிறார், நீ மேற்கொள்ளும் காலம் வரும் பொழுதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ, அதில் ஒரு திறவுகோல் வசனம் இருக்குது. ஆம்பிள்ஃபைடு ஒரு வார்த்தையை கோட் பண்றாங்க. By your sword you shall live and serve your brother, but the time shall come when you will grow restive and break loose. அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, when you will grow restive. உனக்குள்ள ஒரு சலிப்பு தட்டும் பொழுது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உண்டாகும் உனக்குள்ள. நம்ம இப்படி வாழக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உனக்கு உண்டாகும் பொழுது, அவன் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தடின்னு எடுப்ப. உனக்கு ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு வரும். அந்த அதிகாரம் வரும் பொழுது உனக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உண்டாகும். இப்படி நம்ம வாழக்கூடாது, இப்படி வாழக்கூடாதுங்கிற ஒரு விரக்தியும் ஒரு சலிப்பும் ரெஸ்ட்லெஸ்னஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவனுடைய பிடி ஒன்றிருந்து விலகி இருக்கிற. அதுவரை உன் தம்பிக்கு நீ அடிமையா இருப்ப. நான் சொன்னது புரியுதுங்களா? வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து நம்ம இப்படி வாழக்கூடாது, இந்த நிலையில இருக்கக்கூடாது, வசனம் நம்ம இப்படி வாழ முடியாது சொல்லணுங்கிற ஒரு ரெஸ்ட்லெஸ். வசனத்தின் மேல ரெஸ்டா இருக்கணும். நீங்க நான் சொன்னது புரியுதுங்களா? வசனத்தின் மேல ரெஸ்ட்லெஸ் இருக்கக்கூடாது. வசனத்தை விசுவாசிக்கணும், அது மேல அப்படி உறுதியா நிக்கணும். ஆனா இருக்கிற நிலையை குறித்து இப்படி வாழக்கூடாதுங்கிற ஒரு சலிப்பு இருக்கணும், விரக்தி இருக்கணும். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில சுகத்தை திருடக்கூடாது, சந்தோஷத்தை திருடக்கூடாது, சமாதானத்தை திருடக்கூடாது, உங்கள் பொருளை திருடக்கூடாது, திருடப்பட்ட நிலையிலேயே வாழக்கூடாது. அது நம்மை குறித்து தேவ சித்தம் அல்ல. நான் சொன்னது புரியுதுங்களா? எதையுமே திருடக்கூடாது. எதுக்கு அவனுடைய நுகத்தடி நம் கழுத்துல வைக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அவன் நம்மை ஆளக்கூடாது, அவனுக்கு நம்ம அடிமை கிடையாது. அதுல இருந்து வெளியே வரணுமா? வெளியே வரணும்னா அதை குறித்த சலிப்பு இருக்கணும். இப்படி வாழக்கூடாது, இப்படி ஏழ்மையில வாழக்கூடாது, வறுமையில வாழக்கூடாது, தரித்திரத்துல வாழக்கூடாதுங்கிற ஒரு சலிப்பு இருக்கணும். சலிப்புள்ள இருக்கிறதுலையே சமாளிச்சு வாழ்ந்தீங்கன்னா வெளியே வர முடியாது. 96 ரசிக்கப்பட்டேன் நான். 2003 இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ராஜபாளையத்துக்கு வந்தேன். சுருளியத்தூர் வந்தது 2006 வந்தேன். முதல்ல நான் யாருன்னு உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. நான் யாரும் தெரியாது. சொல்லுவாங்களே அட்ரஸ் இல்லாத வேண்டு, அந்த நிலை தான் ஆரம்பத்தில். அது ஒரு நிலை. ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனேன். அப்போ நான் மேனேஜர் சொன்னார் 1000 ரூபா கொடுங்கன்னாரு. என்கிட்ட 1000 ரூபா இல்லை, மெய்யாவே இல்லைங்க. என்கிட்ட 1000 ரூபா இல்லை. ஆனால் என் கையில் 2000 ரூபாய்க்கு செக் இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் சொன்னேன் இந்த செக் எடுத்துக்க. பாஸ்டர் தெரிஞ்சவர், ஒரு பாஸ்டர் மதுரைக்காரர், ஒரு பாஸ்டர் செக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் செக்கை போட முடியும்னாரு. நான் சொன்னேன், பணத்தை நீங்கள் போடுங்க, செக்கை நான் போடுறேன். அப்படி போட்டு அப்புறம் 1000 ரூபா எடுத்து கொடுத்தேன். அதான் நிலை. ஆனால் ஒரு காலத்தில் நினச்சேன், இந்த நிலையில் வாழக்கூடாதுன்னு நினச்சேன். இப்படி வாழக்கூடாது. சத்தியத்தை படித்தேன், சத்தியத்தை கேட்டேன், சத்தியத்தை சிந்தித்தேன். நான் இப்படி வாழ்வது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று அறிந்தேன். நான் சொன்னது புரியுதுங்களா? இருக்கிற நிலையில ஒரு சலிப்பு இருக்கணும், விரக்தி இருக்கணும். இப்படி வாழக்கூடாது. சத்தியத்தை அறிந்த உடனே சத்தியம் சொல்லுது, நான் தேவனுக்கு சுதந்திரனும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன் சொல்லுது. அவரோடு எனக்கு ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கும், உடன்படிக்கையின் உறவு எனக்கு உண்டாயிருக்கிறது. சர்வ வல்லமையில தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுது. அப்படி சொல்லுதுன்னா நான் இந்த நிலையில வாழக்கூடாதுங்கிற விரக்தி உண்டாகணும், சலிப்பு உண்டாகணும். சொன்னது புரியுதுங்களா? அப்புறம் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும். என் வாழ்க்கை குறித்து நான் வைத்திருக்கிற கனவுகளை பார்க்கலாம், என் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்கிற கனவு பெருசு. அப்ப இந்த கீழான நினைவுகளை போட்டு மேலான நினைவுகளை சிந்திக்கணும், பேசணும். அதுக்கு என்ன செய்யணும்? சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தை கேட்கணும். நான் அப்ப படிச்சது மாதிரி கூட இப்ப நான் படிக்கலைங்க. அப்படி படிப்பேங்க, படிப்பேன், கேட்பேன், படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், கேட்பேன். ஏன்? நம்ம தரித்திரம் தலைவரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு.
இப்ப அதுல இருந்து வெளியே வரணும், என்ன செய்யணும்? இருக்கிற நிலையை குறித்து சலிப்பு உண்டானும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை சிந்திக்கணும், அப்புறம் சத்தியத்தை பேசணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்பதான் அந்த நிலையிலேருந்து வெளியே போக முடியுங்க. இல்லாட்டா அந்த நுகத்தடி மேலே இருக்கும். நான் சொன்ன இல்லை, அதாவது சொல்ல கவனிங்க, பிரச்சனையே இல்லைன்னு நாடகம் ஆட சொல்லலை. பிரச்சனையே இல்லை, நல்லா பணக்காரனா இருக்கேன் அப்படி சொல்ல. ஆனால் பிரச்சனையை பெருசாக பேசாதீங்க, வசனத்தை பெருசாக பேசுங்க. பிசாசு ஒரு தவறான எண்ணத்தை கொடுக்குறான், நீங்கள் வாழ்க்கையில் உருப்படைய முடியாது, இந்த நிலை தான் வாழ்நாளுக்கு இருக்குன்னா அந்த எண்ணத்தை எதுங்க, அந்த எண்ணத்துக்கு எதிராக இன்னொரு வார்த்தை எடுத்து திரும்பி பேசுங்க. அந்த சலிப்பு உண்டாயிருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு மூவ் ஆவீங்க. புரியுதுங்களா? இல்லாட்டா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்தியா, அந்த டீ கடையில் காலைல உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு, ஒரு டீ குடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுங்க? 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 மணி நேரம் உட்காந்துருப்பான் தெரியுமா? ஏன்? அவன் அந்த நிலையை அவனுக்கு சலிப்பு உண்டாக்கல. டீ கடையில் பெஞ்ச போட்டு வச்சிருக்காங்க, டீ கடையில் ஒன்று பெஞ்சு உனக்கு அதே உட்காந்துட்டு ஒரு டீ தான் குடிப்பாங்க அவன். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. அப்படி இருந்தா ஜெயம் எடுக்க முடியாது, அந்த இடத்த நீ முன்னேறி போக முடியாது. பெரும்பாலான ஸ்திரீ இருக்காங்க பார்த்தீங்களா, 12 வருஷம் வியாதி, எல்லா டாக்டர்கிட்டும் போய் ஒரு டாக்டரும் சுகமாக்கல. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் சலிப்பு உண்டாகுது, இப்படி வாழக்கூடாதுறான்னு சலிப்பு உண்டாகுது அந்த அம்மாவுக்கு. ஏசு சுகமாக்குறான்னு கேள்விப்பட்டாங்க, ஏசு இந்த பக்கம் வர்றான்னு கேள்விப்பட்டாங்க. 12 வருஷம் உதிரை போக்குறச்சுன்னா சரீரம் டோட்டல் பலவீனமாயிரு தெரியுமா, நடந்து போக முடியாதவங்க. 1 வருஷம் ரத்தப்போக்கு இருந்தாவே உங்களால் நடந்து போக முடியாது. 12 வருஷம் ரத்தப்போக்கு அந்த அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா சரீரம் டோட்டல் பலவீனம், எழுந்து போக முடியாது. எழுந்து போக முடியாத மாதிரி சரீர பலவீனமானவங்கள இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சுன்னா எழும்பவே முடியாது உங்களால். அந்த அம்மா அந்த நிலையை விட்டு உதறி எலும்புதுங்க, எலும்பி செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யுதுங்க. கூட்டத்துக்குள்ள போறது கஷ்டங்க, அது இப்படி வட்டாளுக்கு கூட்டத்துக்குள்ள போகக்கூடாதுங்க. அந்த அம்மா அந்த இப்படி வாழக்கூடாது, இந்த நிலையில வாழக்கூடாது. போறேன், வஸ்திரத்தை தொடுறேன், தொட்டு சோமாக்குறேன்னு போச்சு தொட்டுச்சு, சோமாயிருச்சு. ஏன்? அந்த நிலையில வாழக்கூடாதுங்கிற ஒரு சலிப்பு இந்த அம்மாக்கு இருந்துச்சு. நிறைய மக்களுக்கு சலிப்பே இல்லைங்க, சமாளிச்சுட்டு ஓட்டிடலாம். சமாளிச்சு ஓட்டுற வரை அவனுடைய நுகத்தடி உன் கழுத்துல இருந்துட்டு தான் இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? பத்திமேயு குருடன், பேர் கூட வைக்கல அவனுக்கு, திமேகி மையன், அவ்வளவுதான், அவர் பேரே கிடையாது. ஆண்டவர் வர்றான்னு கேட்டவனா கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். என்ன சிலரை சுகமாக்கிறது கேட்டிருக்கான், சுகமாக்குறது கேட்ட உடனே கேட்கிறான், தாவீதின் குமாரனே இறங்கணும், சும்மா இருந்துடணும் அதிகமாக கத்திட்டே இருக்கான். அவர் நின்ன உடனே கோட்டை தூக்கி போட்டு, பிச்சைக்கார கட்டை தூக்கி போட்டு, திரும்பி நான் பிச்சைக்காரன் கிடையாது அப்படி அதை ஒட்டி எலும்புறான். பார்த்தீங்களா ஏன் அவ்வளவு தீவிரமா கத்துறான்? இனிமே பிச்சைக்காரனா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சலிப்பு உண்டாது உனக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? அதுல சலிப்பு உண்டாகல, இதை வச்சு வைத்த கழுவிக்கலாம் நினைச்சோம்னா அவ்வளவு தூரம் ஊக்கமா கத்த மாட்டான். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையை கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாலும், ஒரு காரியம் மனதில் தீவிரமா வைங்க, இப்படி வாழ்வது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இப்படி வாழ்வது கர்த்தருடைய நோக்கம் இல்லை, நான் இப்படி வாழ மாட்டேன், அந்த நிலைக்கு போகணும். வசனத்துல ரெஸ்ட் இருக்கணும், ஆனா இருக்கிற நிலையை குறித்து சலிப்பு இருக்கணும். சலிப்பு இருந்தால் தான் நீங்க ஒன்று செய்ய முடியும். இப்படி வாழக்கூடாது, நல்லா வாழணுமே, சிறப்பா வாழணுமே சலிப்பு இருந்தால் நீங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? இல்லாட்ட சொரிஞ்சிக்கிட்டே உட்கார முடியாது, இன்பமா இருக்கும், சொரிய இன்பமா இருக்கும். அப்புறம் இன்னும் பின்னாடி சொரிய மட்டும் கொஞ்சம் சொரிஞ்சு விடுவேன்னா இன்னொருத்தன் சொரிஞ்சு விடுவாங்க. எங்கே போவீங்க? எங்கே ஒன்றும் போக முடியாது. நீ வாரம் வசனம் கேட்டு போக வேண்டியதான். ஏன்னா உங்களுக்கு முன்னேறணுங்கிற தீவிரத்தன்மை கிடையாது. எதுவுமே தேவனுடைய பார்வையில் எதுவுமே பெருசு கிடையாதுங்க. தேவன் விரும்புகிறது வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு இருக்கு, அன்பை காண்பாரோ அப்படின்னு சொல்லலை, விசுவாசத்தை காண்பாரோ. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வெளியே வர்றதுக்கு ஒரு காரியம் என்ன? விசுவாசத்தை காமிங்க. ஆபிரகாம்கிட்ட வர்றாரு, சாராள்கிட்ட வர்றாரு, அந்த அம்மா சின்ன வயசுலேயே மலடி கத்த சொன்னார், அடுத்த வருஷம் ஆம்பளை பறக்குங்கிறாரு. அந்த அம்மா சிரிக்குது.
ஏன்னா அந்த அம்மாவுக்கு சிரிப்பா தெரியுது, அது எப்படி முடியும், இம்பாசிபிள், அது மெடிக்கல் இம்பாசிபிள். இப்போ கத்த சொன்னால் தேவனால் கூடாத காரியம் உண்டானார். எந்த ஒரு சிறையிருப்பும் தேவனுடைய பார்வையில் பெருசு கிடையாதுங்க. தேவனுடைய பார்வையில் அத்தனையும் சிறுசு. ஆனால் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் ஊற்றி சொல்லுவோம், தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சிறையிருப்புகளையும் திருப்புகிறார், எல்லா சிறையிருப்பையும் திருப்பி என்னை நலமான நிறைவான வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகிறார். ஆமென். ஆமென். 2 வசனம் படிச்சு முடிப்போம். சங்கீதம் 126 சங்கீதம் 126 1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஒரு காரியம் அழகா சொல்லுது 1ஆம் வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. திருப்பும் போது, திருப்பினால் அப்படி சொல்லல, திருப்பும் போது. திருப்பும் போதுன்னு என்ன அர்த்தம்? கட்டாயம் திருப்புவார்னு அர்த்தம். திருப்பினால்னா சந்தேகம்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் வேதத்தில் வெண்ணு வருதோ அப்பெல்லாம் அது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு காரியம் அர்த்தம். கர்த்தர் சீயோனை சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனங்கிறது போல இருந்துருக்கு. சில பொருளாதார கஷ்டத்தில் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், கடனை எப்படி அடைப்பதுன்னு தெரியாமல் இருக்கலாம், எப்படி தேவைகளை சந்திப்பது, இவ்வளவு பெரிய பண தேவை இருக்கு, அந்த பண தேவையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு 1000 எண்ணம் இருக்கலாம். படுத்த தூக்கம் வராது, தெரியுமா? சிலருக்கு தூக்கம் வரும், கொடுத்தவன் தான் தூங்காமல் இருப்பான். சிலருக்கு ஜான் போனான்னா முடம் போனான அவனுக்கு என்ன. சிலர் எப்படி சந்திப்பது, பொருளாதார தேவை சந்திப்பது, எப்படி கடன் அடைப்பது, 1000 எண்ணங்கள் இருக்கும். விடிஞ்சு பார்க்குறீங்க, சிறையிருப்பு திரும்பிடுது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா கவனி, நாளைக்கே திரும்புன்னு சொல்லலை, ஆனால் கட்டாயம் விசுவாசிங்கன்னா திரையிருப்பு திரும்பிடும். முத நாள் இரவு இதுலேருந்து வெளியே வருமா, வெளியே வரமாட்டோமா, இந்த கடனை அடைச்சிடலாமா, தேவைகளை சந்திச்சிடலாமா, இவ்வளோ ஹியூஜான பண தேவையாக இருக்குன்னு தூங்காமல் இருக்கலாம். மறுநாள் ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு சிறையிருப்பை கர்த்தர் திருப்புறாரு. அன்னைக்கு நைட்டு போனாலும் தூக்கம் வராது. ஏன் நடந்தா உற்சாகத்தில், அத்தாடி இது கனவா நனவா, நேத்து நைட்டு வேற இன்னைக்கு நைட்டு வேற அப்படின்னு உங்களுக்கு அப்படி படுத்தாலும் தூக்கம் வராது. ஏன் வராதுன்னா சிறையிருப்பு திரும்பி இருக்கு. சொல்லும்போது கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். கர்த்தர் அவளுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று தேவனை அறியாத மனுஷன் சொன்னான் இருக்கு. கர்த்தர் எப்பேற்பட்ட சிறையிருப்பாலும் திருப்புவாருங்க. ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுக்கு விசுவாசம் அது முக்கியம். கர்த்தர்ட்ட பார்த்து கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, நான் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் நில்லு பாரு. ஆனா நிக்கிறேன், என்ன நில்லு, உறுதியா நில்லு. பிசாசம் 1000 சந்தேகங்கள் கொண்டு வந்தாக்குள்ள நில்லு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் இல்லைங்க, நின்றுகிட்டே இரு, உறுதியான ஒன் ஸ்டாண்டில் நில்லு, உனக்கு சொந்தம்னு நில்லு. பிசாசு சொல்லுவான், வஞ்சிப்பான் உன்னைய. எப்பப்பெல்லாம் நீ விட்டு விடலான்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தோல்விக்கு நேரம் போயிட்டு நடத்தும். விட்டு விடல, இதை அனுபவிக்கிற வரை நான் ஓய மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் நடந்துச்சுன்னு அர்த்தம். பிசாசோட பொய்யை நம்பாதீங்க, அவன் வஞ்சிப்பான். வஞ்சனையின் மேல வஞ்சனை கொடுப்பான். நடக்காது, உன் வாழ்க்கையில பிரச்சனை தீராதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த வஞ்சனையை மேற்கொள்ள என்ன செய்யணும்? அதுக்கு மேல சத்தியம் கேட்கணும். சத்தியம் கேட்டு மனதை மறுபடுத்தணும். உனக்கு சுகமே ஆகாதுன்னு சொன்னா அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், உன் தேவைகள் சந்திக்கப்படான்னு சொன்னா என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை சிறைப்பிடிச்சு இன்னொரு எண்ணத்தை உள்ள வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? கேட்கணும். போன வாரம் சாப்பிட்டீங்க, இந்த வாரம் ஏன் போன வாரம் பிரசங்கம் கேட்டீங்க, இந்த வாரம் அது தேவையில்லை, போன வாரமும் கேட்டோம்ல.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல சோத்தை பார்க்கலும் வசனம் முக்கியங்க. சோறு முக்கியமே கிடையாதுங்க. வசனத்தை கேளுங்க. நீ எந்த இடத்துலையும் சோறு திங்கலாங்க. இல்லாட்டாக்க இந்த இடத்துல தான் சாப்பிட முடியும். நீங்க நல்ல வசனத்தை கேட்டீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு சாப்பிடலாம். அப்போ என்ன செய்யணும் கேட்க நல்லா கவனிங்க. மினிஸ்ட்ரிக்கு வந்து 21 வருஷம் ஆச்சு. 2003 வந்தேன். 2026 பசங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இன்னும் கற்றுட்டு இருக்கேன், இன்னும் கற்றுக்கொண்டிருக்கேன். அன்னைக்குப்பா சாம்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ படுக்கிறதுக்கு 1 மணி ஆயிருதுப்பா, டெய்லி படிப்பேன் பார்க்குறாரு. அவருக்கு தெரியாதா? என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி நீங்கள் தடை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அறிவு வரும். அறிவில் நிற்கணும். அறிவில் நின்னீங்கன்னா சிறையிருப்பு திரும்பும். ஆனால் ஒரு முக்கியமான காரியம், இப்படி வாழக்கூடாதுங்கிற சலிப்பு இருக்கணும். ஏழ்மையில் வாழக்கூடாது, வறுமையில் வாழக்கூடாது, 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து வசனத்தில் இளைப்பாருங்க. இருக்கிற நிலையை குறித்து சலிப்புல உள்ளாருங்க. உங்கள் மேலே ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானோட அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது, சிறையற்பலும் திருப்போம். சுவாசிங்க, தேவ மகிமையை பார்ப்பீர்கள். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிற தேவனே, எங்களை எல்லா சிறையிருப்பிலிருந்தும் திருப்புகிற தேவனே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தாவே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அறிவில்லாத ஜனங்கள் இல்லாமல் அறிவுள்ள ஜனங்களாக, எல்லா சிறையிருப்பிலும் திரும்புகிற ஜனங்களாக, ஜெயத்தின் மேல ஜெயம் எடுக்கிற ஜனங்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், என்னோட பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சிறையிருப்பும் திரும்பட்டும். எதெல்லாம் அவர்களுக்கு சாத்தியம் இல்லை என்று மனதில் தோன்றுகிறதோ அதெல்லாம் தேவனாய கர்த்தர் சாத்தியமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை விளங்கட்டும், உடைய கிருபை உண்டாகட்டும், உடைய முகத்தின் வெளிச்சம் வீசட்டும். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, நீ திருப்புகிறதற்காக நன்றி. கனவு காண்கிறது போல காரியங்களை மாற்ற செய்யறதுக்காக நன்றி. தொடர்ந்து நிற்கிற மக்களாய், வார்த்தையில உறுதிப்படுகிற ஜனங்களாய் மாற்றுவதற்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி எல்லா சிறையிருப்புல நீக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக செல்வ செழிப்போடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.